ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே மியூசியம்னு ஒன்று வச்சுருக்காங்க. பட் நாங்கள் அது வரைக்கும் இங்கே இருக்க போகிறதில்ல. டேய் அந்த துண்டு குடுறா. ஸ்போக்கன் இங்கிலீஷ். டேக் டவல். டவல்டா. வெரி குட். டவல் கம். டவல் கம். டவல். வெரி குட். ஏய் ஷீ இஸ் நாட் கமிங் டா. ஏய் வாடா து வரங்க. Hey guys, welcome back to the channel. இன்றைக்கி என்ன பிளான்? நான் உங்கள் ராகவ். இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, கோவா Day 2 வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. Day 1 வந்து ஒரு 8 o'clock போல் நாங்கள் வந்து பாகா பீச் ரீச் ஆனோம். ஸோ அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஒரு 9 o'clock போல் எல்லாருமே எழுந்து ஃப்ரெஷ் ஆகி ரூமில் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலில் எல்லாருமே குளிச்சுட்டு இப்போ அப்படியே ஒரு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்திருக்கோம். நம்ம சதீஷ் ப்ரோவோட தண்டர்பர்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது, அதனால் அது வந்து ஸ்பேர் வாங்கிறதுக்காக வந்திருக்கும். ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே மியூசியம்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பழைய பைக்லாம் பார்க்கலாம். நிறைய மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க பைக்ஸ்லாம். ஃபுல்லுமே ராயல் என்ஃபீல்டு தான் இது எல்லாமே. இந்த சாண்ட்லலாம் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா பீச்சில், அந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு பைக் இருக்குது. ஒரு மினியேச்சர் சின்ன மாடலில் இருக்கும்ல குட்டியாக, அதுவே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. மூணுமே பாபர் டைப் மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது பாருங்களேன், டயரு பேட்மேனில் டயர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக சாஃப்ட் காம்பனன்ட் டயர். கஃபே ரேசர். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டைமில் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக ஒரு பீச்சுக்கு போகிறோம். அஞ்சனா பீச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரோ அஞ்சனா பீச் தானே? அஞ்சுனா பீச். கோவா சுற்றி பீச்சாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பீச்சுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த பீச் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சன்செட் நல்லாயிருக்குமா. ஒரு ஹில் மாதிரி ஏறி எங்கேயோ ஒரு இடத்துல வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல சன்செட் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அஞ்சுனா பீச்சை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீ கடைக்கு போனோம். கோவா வந்ததுலேருந்து டீ கடை என் கண்ணில் மாட்டவே இல்லை. எங்கே பார்த்தாலும் சந்து ஸ்ட்ரீட்டு எல்லாம் சரக்கு கடை தான் இருக்குது. ஒரு டீ கடை மாட்டல. அஞ்சுனா வேகட்டார்ன்றது ஒரு மலையாம். இங்கே அஞ்சுனா பீச்சை தாண்டி ஒரு ஹில் போகிறாங்க. இந்த இடத்துல வந்து வேகட்டார் அப்புறமா என்னென்னமோ வாயில் நுழையாத பேர்லாம் வச்சுருக்காங்க. பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி மாதிரி கோவாவும் யூனியன் டெரிட்டரி டச் பீப்புள்ன்றதால அவங்க இருந்தப்போ வச்சுருந்த பேர் எல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் வாயில் நுழையுது. சவுத் கோவா ஒன்று இருக்குது, நார்த் கோவா. நாங்கள் எடுத்தது வந்து நார்த் கோவா பாகா பீச். ஸோ அங்கே தான் நாங்கள் ரெசார்ட் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். கேலிங்கட் அப்படின்னு ஒரு பீச் போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ராப்பரான பாகா பீச் நைட்டு நாங்கள் போகிறோம். ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸாக இருக்கும். சவுத் கோவா விட நார்த் கோவா வந்து நைட் டைம் பார்ட்டி டைம்க்குலாம் செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் பாகா பீச் சூஸ் பண்ணோம். நியர்பை ஒரு 5 minutes தான் நாங்கள் ரெசார்ட்லேருந்து பீச்சுக்கு நடந்து போகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து நாங்கள் நைட்டு இன்றைக்கி நடந்து கண்டிப்பாக அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
आगे डाल दो, पे कर दो, आगे डाल दो. कितना देना भाई? 40 rupees unlimited, no time. இவனுங்க பார்க்கிங்காக உள்ள டக்குன்னு வச்சு விட்டானுங்க. மொக்கையாக இருக்குது பீச் இந்த சைடில். சரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு எல்லா இடமும் பார்க்கிங்னு மாற்றி விட்றானுங்க. போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்ததே ஓவே ஓ. ப்ரோ கோவா பர்ச்சேசிங்க? ப்ரோ எவ்வளோ ப்ரோ? பேஸ்னா 150 கொடுப்பாங்க அவ்வளோதான். கைஸ் அந்த அஞ்சுனா பீச்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு. அங்கே ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டி வச்சுட்ருக்காங்க. பட் அது நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணல, நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் இந்த அர்ஜுனா பீச்லேருந்து வேகட்டார் ஹில்லுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே தான் சன்செட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சிக்கு சொன்னார். உட்காருங்க போயிடலாம். பார்த்துக்கலாம், ஓடலாம். கைஸ் அந்த வேகட்டார் ஹில் டாப்புக்கு வந்தாச்சு. சின்னதாக ஒரு ஆஃப் ரோட் மாதிரி இருந்தது. அங்கே வந்து பைக்கை மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து வியூ பாருங்கள். இந்த பீச்சில் தான் இவ்வளோ நேரம் இருந்தோம். இங்கே சன்செட் ஆகும்போது தான் வியூ சூப்பராக இருக்கும்னாங்க. பட் நாங்கள் அது வரைக்கும் இங்கே இருக்க போகிறதில்ல. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப தான் போகிறோம். வயசான காலத்தில் வீட்டில் இருந்து சொன்னாங்க ஆட்டு பட்டு பண்ணி ப்ரோ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் ப்ரோ. கோவாவில் எனக்கு ஒரு டீ கடை கண்டுபிடிச்சி கொடு ப்ரோ. நல்ல டீ கடையா? ஆமாம் ப்ரோ. அதெல்லாம் ஏன் போய் டீ கடையில் இருந்து டீ குடிக்கிறது என்னதான் இருந்தாலும் இப்போ தான் மிஸ் பண்ணுவோம் நம்ம சென்னையை. என்ன கொடு
18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்க. டேய் டிஷே பாட்டு போடுற. நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்?